அன்பார்ந்த புதுகை எக்ஸ்பிரஸ் உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் நெறியாளர் வடிவேலு. இன்று அரசியல் அறிவும் நிகழ்ச்சியில் தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் திரு விஜய் அவர்கள் இன்று ஒரு அறிக்கையை வெளியிட்டிருக்கிறார். அவரது படமான ஜனநாயகன் படத்திற்கு சென்சார் வழங்குவதில் பிரச்சனை ஏற்பட்டுக்கிட்டு இருக்குது. இருந்த போதிலும் திரையுலகம் வேறை, அரசியல் உலகம் வேறு என்று தெளிவாக இப்பொழுதுதான் காய் நகர்த்தி கொண்டிருக்கின்றார். அந்த பிரச்சனையை ஒரு சைடு வைத்துக் கொண்டிருந்தாலும் தேர்தல் அறிக்கை தயார் செய்கின்ற ஒரு குழுவை விஜய் அவர்கள் ஒரு குழுவாக நியமித்திருக்கிறார். அந்த குழுவின் தலைவராக அக்கட்சியின் கொள்கை பரப்பு செயலாளர் அருள்ராஜ் அவர்களோட தலைமையில 12 பேர் கொண்ட குழுவை அமைச்சிருக்கிறாங்க கட்சியின் தலைவர் விஜய் அவர்கள். இந்த குழுவில் பெரும்பாலும் ராஜ்மோகன் அவர்கள், பேராசிரியர் சம்பத் அவர்கள், புதுக்கோட்டை மாமன்ற உறுப்பினர், மத்திய செயலாளர் பர்வேஸ் அவர்கள், காரைக்குடி தொகுதியை சேர்ந்த பிரபு அவர்கள், இன்னும் சில முக்கியமான நபர்களை இக்குழுவில் சேர்த்திருக்கிறார் விஜய் அவர்கள். இந்த குழு எதற்காக இப்ப திடீரென்று விஜய் அவர்களால் அறிவிக்கப்பட்டது என்னவென்று பார்த்தோம் என்றால், தமிழக மக்களின் குறைபாடுகளை ஊர் ஊராக சென்று கேட்டறிந்து அதனை ஒரு விளக்கமாக இந்த 12 பேர் கொண்ட குழு தயார் செய்து, அந்த தயார் செய்த பட்டியலை மேல்மட்ட குழுவாக இருக்கும் அடுத்தபடியாக இருப்பவர்கள் புஷி ஆனந்த், செங்கோட்டையன் அவர்கள், ஆதவ் அர்ஜுனா, இந்த தலைமைக்கு இவங்க ஒப்படைக்க வேண்டும். ஒப்படைச்சு இப்ப இவங்க என்னென்ன மாதிரியான செய்திகளை சேகரிச்சிருக்கிறாங்க, மக்கள் எப்படி குறைகளை கூறுறாங்க, என்னென்ன நன்மைகள் பண்ணணும் அப்படின்னு சொல்றாங்க, இது போன்ற சமூக நல அமைப்புகள், இந்த சங்கங்கள், போக்குவரத்து சங்கம், தொழிலாளர் சங்கம், மருத்துவ சங்கங்கள், இப்படி பலதரப்பட்ட சங்கங்களையுமே தணிக்கை குழு விசாரிக்கணும். அவங்கள்ட்டையும் கருத்து கணிப்பு எடுக்கணும். எடுத்து அவங்களோட கோரிக்கைகள் என்னவென்று மக்களுக்கு தெரியப்படுத்தணும் அப்படிங்கிற ஒரு அறிவிப்பை தான் ஏற்படுத்தணும் அப்படிங்கிற இந்த குழுவை நியமிச்சிருக்கிறாரு விஜய் அவர்கள். இந்த குழுவானது எப்படி செயல்பட போகிறது என்று நம்ம இனிமேல் தான் பார்க்க வேண்டும். ஏனென்றால் இருப்பவர்கள் எல்லாருமே டிவிகேல என்ன பண்றாங்க, ரீல்ஸ்ல போட்டுக்கிட்டு வீடியோவை எடிட் பண்ணி அங்கே போறேன், இங்கே போறேன், அதை செய்யறேன், இதை செய்யறேன் அப்படின்ட்டு பண்ணிட்டு இருக்கிறாங்க. இந்த தேர்தல் குழுவா இருக்கிற 12 பேர் நேரடியாக மக்களையா இருக்கட்டும், சங்கங்களையா இருக்கட்டும், இவங்களோட கண்காணிப்பிலேயே சந்திக்கணும். சந்திச்சு அவங்களோட உரிமைகள் என்னன்னு நினைக்கிறாங்க, குறைகளை எப்படி நிவர்த்தி பண்ணணும், எங்களுக்கு இதெல்லாம் செஞ்சு கொடுங்க அப்படின்னு சொல்ல வர்றாங்க அப்படிங்கிறது இவங்களே நேரடியாக போய் பார்க்கணும். ஓகேங்களா? இவங்களுக்கு கீழே இப்போ இந்த 12 பேருக்கு கீழே ஒரு குழு அமைப்பாங்க, அது எப்பவும் உள்ளதுதான். அந்த 12 பேருக்கு கீழே உள்ள குழு நேரடியாக போய் மக்களை சந்திக்கிறாங்களா, போய் சங்கங்களை பேச்சுவார்த்தைக்கு கூப்பிட்டு அவங்களோட உரையாடுறாங்களா அப்படிங்கிறத தீவிரமாக கண்காணிக்கணும். ஏன்னா ஆளுகின்ற திமுகவா இருக்கட்டும், இல்லை எதிர்கட்சியான ஏடிஎம்கேயா இருக்கட்டும், இவங்கெல்லாம் தேர்தல் அறிக்கையை வெளியிடுவாங்க. இந்த தேர்தல் அறிக்கையானது எப்படி இருக்கும் அப்படின்னா, பொதுவாகவே மக்களுக்கு, பொதுமக்களுக்கு இலவசங்களை அள்ளி கொடுக்குற தேர்தல் அறிக்கையாக தான் இருக்கும். லோனை தள்ளுபடி பண்றோம், தாலிக்கு தங்கம், குடிசை வீடை இந்த வீடா கட்டி தர்றோம் அப்படிங்கிற மக்களை சோம்பேறியாக்குற திட்டங்களை தான் நிறைய கொடுப்பாங்களே தவிர, வருங்கால இளைஞர்களுக்கு அவங்க ஒரு கஷ்டப்படாம வருடம் ஃபுல்லா ஒரு வேலை பார்த்து குடும்பத்தை ஓட்டுற அளவுக்கான முயற்சிகளை இன்னமே பெரும்பாலும் இந்த கட்சியில் எடுக்கலன்னே சொல்ல வேண்டியதா இருக்குது. இப்ப வந்திருக்க டிவிகே கட்சி இதெல்லாம் கருத்துல கொண்டு மக்களுக்கு தேவையான இவங்க கொடுக்குற தேர்தல் அறிக்கை இன்னும் 10 வருஷம் ஆனாலும் மக்கள் மனசுல இருந்து போகாத அளவுக்கு இருக்கணும். அந்த அளவுக்கு அந்த தேர்தல் அறிக்கை இருக்கணும். பெரும்பாலும் பெண்கள், இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்புகளா உருவாக்கி கொடுக்கறதுக்கு என்ன திட்டங்களை வகுக்க போறாங்க அப்படிங்கிற திட்டத்தை அருமையா தேர்தல் குழு கொடுக்கணும் மேலிடத்துக்கு. இது போக பெரியவர்கள் இருக்காங்க, மாற்றுத்திறனாளிகள் இருக்காங்க. அந்த மாற்றுத்திறனாளிகளுக்கு என்னென்ன நல திட்டங்களை செய்யறதுக்காக இருக்கிறாங்க, அவங்களோட
வாழ்வாதாரத்துக்காக இருக்கட்டும், கல்வியில படிச்சு முன்னுதாரணமா இருக்கிற மாற்றுத்திறனாளிகள் நிறைய பேர் வேலை வாய்ப்புகள் கிடைக்காம இருக்கிறாங்க. அவங்களுக்கு வேலை வாய்ப்புகளை எப்படி உருவாக்கி கொடுக்கணும் அப்படிங்கிற இந்த மாதிரி பல மாதிரியான திட்டங்களை வந்து மக்கள்கிட்ட நேரடியாவே சேகரிக்கணும். எல்லா சங்கத்துக்கிட்டையும் நம்ம வந்து கலந்து ஆலோசிக்கணும். அப்படி ஆலோசித்து இந்த 12 பேர் சேர்ந்த குழு ஒரு திட்ட அறிக்கையை செயல்படுத்தி, இந்த அறிக்கையை மேல்மட்டத்திற்கு கொண்டு சென்று, அந்த மேல்மட்டத்தில் இருக்கும் குழு உறுப்பினர்கள் இதை ஆராய்ந்து, இந்தந்த பிரச்சனைகள் எல்லாம் மக்களுக்கு இன்றியமையாததா இருக்குது. இத வந்து நம்ம தேர்தல் அறிக்கையில கொண்டுகிட்டு வந்தோம் அப்படின்னோம்னா, நம்மளுக்கு வந்து வெற்றி வாய்ப்புகள் ஓரளவுக்கு கணிசமா இருக்கும் அப்படிங்கிற கோட்பாடுகள எடுத்து, ஒரு புக்கா வெளியிட்டு, மக்கள் மத்தியில இத வந்து பேச ஆரம்பிச்சா தான், டிவிகே கட்சி வந்து வளர்ந்து வர்றதுக்கான ஒரு அடுத்த பிளாட்ஃபார்மா இருக்கும் அப்படிங்கிறது தான் மக்களோட கருத்தா இருக்கும்னு நினைக்கிறேன். பொறுத்து வந்து பார்ப்போம். தாவேகாவின் இந்த 12 பேர் கொண்ட குழு என்ன செய்ய போகிறது? அதை மேல்மட்ட குழு எப்படி பரிந்துரைத்து மக்களுக்கு திட்டங்களை எப்படியெல்லாம் கொடுக்கப் போகிறது என்று பொறுத்திருந்து பார்ப்போம். நன்றி, வணக்கம்.